ஒரு பலியை நம்ம செலுத்த வேண்டியது சபையினுடைய கடமை. என்ன பலி? என்ன பலி? என்னையா பாக்குறீங்க? நான் பலி கொடுக்க போறது இல்லை, நம்ம தான் பலி கொடுக்கணும். அந்த வசனத்தில் ஒரு பலி உண்டு. என்ன பலி அது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஆவிக்கேற்ற பலியை நாம் செலுத்தணும். அந்த பலி செலுத்தப்பட்டாதான் கர்த்தருடைய மெர்சி, அந்த தயவு நமக்கு வெளிப்படும். அந்த ஆவிக்கேற்ற பலி அப்படின்னா என்ன ஆவிக்கேற்ற பலி? பழைய ஏற்பாட்டுல பலி உண்டாயிருந்துச்சு, தற்காலிக பலி. அவர்கள் செய்த பாவத்திற்கு டெம்பரரியா ஒரு மிருகத்தை கொண்டு வந்து போட்டாங்க. அது பழைய ஏற்பாடு. ஆனால் இப்போ சபை ஏற்பாடுகளால் கட்டப்படாமல் கர்த்தருடைய ஆவியால் கட்டப்பட்டிருக்கிறபடியால், அவருடைய வசனத்தால் கட்டப்பட்டிருக்கிறபடியால், இப்போ பரிசுத்த ஆவியினுடைய பீரியடா இருக்கிறபடியால், இப்போ சபை எந்த பலியை செலுத்தணும்னு சொன்னா ஆவிக்கேற்ற பலியை செலுத்தணும். என்ன பலிங்க செலுத்தணும்? ஆவிக்கேற்ற பலியை செலுத்தணும். அப்படின்னா நம்ம எப்படி ஆகணும்? நம்ம என்ன ஆகணும்? ஆவி ஆகணும். சொல்லுங்களேன். ஆவி ஆகணும். எப்படி நம்மளால ஆவி ஆக முடியும்? பாஸ்டர் வாங்க போலாம், எரிவோம், ஆவி ஆகணும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அவர் தருகிற பலத்தின் மூலமாக நாம் ஆவிக்குரிய பிள்ளையாக என்ன பண்றோம்? மாற்றப்படுவோம். ரெண்டு மண்டலம் தெளிவாக கவனிங்க. ரெண்டு மண்டலம். ஒண்ணு மாம்ச மண்டலம், சொல்லுங்களேன். இன்னொன்னு ஆவியின் மண்டலம். ஒரு சபை 99% இதுலதான் கிடக்குது, ஆவியின் மண்டலத்துல இருந்தா சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மாம்ச மண்டலத்தில் பிடிபட்டு இருக்கு. இன்னொன்னு கேளுங்க. அந்த மாம்ச மண்டலத்தினுடைய அதிபதியாக இருக்கிற கொள்கை என்ன தெரியுமா? அந்த மாம்ச மண்டலத்தில் அதிபதியாக இருக்கிற பிரதான கொள்கை என்ன தெரியுமா? இச்சை. சொல்லுங்களேன். இச்சை. மாம்ச மண்டலத்தில் இருக்கிற பிரதான கொள்கை இச்சை. அது எல்லா பாவத்தையும் துணிகரமாக செய்ய வைக்கும். யாரும் பார்க்காது, என்ன வேணா செய்யும், எப்ப வேணா செய்யும். அது மாம்ச மண்டலம். ஆவியின் மண்டலம் இது என்ன தெரியுமா? ஆவியின் மண்டலத்துல பிரதானம் என்ன தெரியுமா? அடிமை. என்ன சொல்லுங்க? யாருக்கு அடிமைன்னு சொல்லி இப்ப நான் வாசிக்க போறோம். யாருக்கு அடிமைன்னு சொன்னா இந்த அதிகாரத்துல இருக்குது. நாம் யாருக்கு அடிமைகளா இருக்கிறோம்? தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர், கர்த்தர் தான் அடிமை தனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. why you are telling again அடிமை? நம்ம மனுஷனுக்கு அடிமை கிடையாது, ராஜாக்கு அடிமை கிடையாது, எந்த ஒரு மனுஷனுக்கு கீழே நம்ம அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தயவை பெற வேண்டும்னு சொன்னா நம்ம யாருக்கு அடிமையா இருக்கணும்? தேவனுக்கு அடிமையா. அப்ப ரெண்டு மண்டலங்கள், ஒன்னு மாம்ச மண்டலம், ஒன்னு ஆவியின் மண்டலம். மாம்ச மண்டலத்தினுடைய பிரதான கொள்கை என்னன்னு சொன்னா இச்சை. அது முழுக்க அதுல இருக்கும். நீங்க ஆவியை விட்டுட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலமை விட்டு வெளியே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இச்சை உங்களை ரூல் பண்ணும். என்ன வேணாலும் ரூல் பண்ணும். அது எப்படி தெரியுமா? உள்ள நுழையும். இச்சை எப்படி உள்ள ரிசீவ் ஆகுது? கண் மூலமா உள்ள வருது, காது மூலமா உள்ள போகுது. இதெல்லாம் உள்ள போய் தேவன் வசிக்கிற ஸ்தலம் எது? அந்த இருதயம் நினைவுக்குள்ள இந்த இச்சை ஓவர் ஆகும் போது ஆவியின் கனெக்ஷன் உடைஞ்சிரும். ஆவியின் கனெக்ஷன் உடைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய உடன்படிக்கையாகி சத்ருவோடு உள்ள பந்தம் கனெக்ட் ஆயிடும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாம்ச மண்டலத்தில் இருந்து ஒரு சபை விலகி ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற அந்த அடிமைகளாக நம்ம மாறணும். என்ன அடிமைகள் சொன்னா, தேவனை சார்ந்திருக்கிற அடிமைகளாக, தேவனை நம்பியிருக்கிற அடிமைகளாக, கர்த்தரை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது என்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள, ஒரு நிலைக்குள்ளாக சபை வரும். இது அதுக்குள்ள வந்தா தான் தயவு ஓப்பனாக நமக்கு வெளிப்படும். அந்த கர்த்தருடைய பாதுகாப்பு அதிகமாக நமக்கு வெளிப்படும். சோ ஒழித்து விட வேண்டியதை ஒழித்து விடணும். வாஞ்சையா இருக்க வேண்டிய வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். மூன்றாவது வாசிக்கிறோம், நீங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை என்ன பண்ண வேண்டுமா? செலுத்தணும். ஆவிக்கேற்ற பலி எப்படி வருதுன்னு சொன்னா, ஆவிக்குரியவர்களா இருந்தால் தான் ஆவிக்கேற்ற பலி வரும். ஆவிக்குரியவர்களா இல்லைன்னு சொன்னா ஆவிக்கேற்ற பலி வராது, மாம்ச பலி வரும். மாம்ச பலினா என்ன தெரியுமா? இப்ப மாம்ச பலி என்ன தெரியுமா? கன்ஃபஷன். என்ன சன்? கன்ஃபஷன். சிம்பிளி கன்ஃபஸ் பண்றது. நான் சொல்றேன், கன்ஃபஷன் இந்த வார்த்தையில, நாவிலிருந்து வர வார்த்தையினால ஒண்ணுமே நடக்காது. வார்த்தை எங்க இருந்து வரணும்? இருதயத்திலிருந்து வரணும். இருதயத்திலிருந்து ஒரு நன்றி வரும்போதுதான் அது தேவனிடத்துல போகும். நாவிலிருந்து நன்றி வந்தா தேவனிடத்துல போகவே போகாது. ஏன்னா நாவுனால என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் இருதயத்தில் இருக்குவதுதான் எங்க வெளியே வரும்? வாயில வரும். சோ அந்த நாவினால் அறிக்கை செய்யும். அப்போ ஒரு சபை மாம்ச மண்டலத்தை விட்டு ஆவின் மண்டலத்துக்குள்ள இருக்கணும். அப்படி ஆவிக்குரியவர்களாய் நம்ம நடந்து கொண்டாதான் நம்மளால ஆவிக்குரிய பலிகளை, ஆவிக்கேற்ற பலியை நம்மளால என்ன பண்ண முடியும்? செலுத்த முடியும். ஒரு